dandruff எப்படி கியூர் பண்ணலாம், dandruff எந்த காரணத்தினால வருது, ஸோ எனக்கு dandruff வந்தப்ப நான் எப்படிலாம் கியூர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஷாரா. வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. dandruff வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு dandruff எப்படி வருதுன்னு பார்க்கலாம். dandruff எப்படி வருதுன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குளிச்சுட்டு அப்படியே படுத்துருவாங்க, தலை குளிச்சுட்டு அப்படியே படுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, தலையில் ஈரம் இருக்கும். அப்போ ஈரம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆல்ரெடி உங்களுக்கு dandruff ஏதாவது இருந்தாலும் இல்லை அது என்ன பண்ணுன்னா, தலையில் அதுக்கு ஈரம் இருக்க dandruff அது கொண்டு போகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பில்லோ கவரை வாஷ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நாளைக்கு ஒருக்கா வாஷ் பண்ணுவாங்க, மாதத்துக்கு ஒருக்கா அது மாதிரி வாஷ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு dandruff வந்துருந்துருக்கும். நீங்கள் ஏதாவது ரெமெடி பார்த்து இல்லை யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்த்து நீங்கள் க்யூர் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் க்யூர் பண்ண பிறகும் அதே பில்லோ கவரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு திரும்படியும் அதை விட அதிகமாகவே dandruff வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னா, நீங்கள் ஒழுங்காக அடிக்கடி தலைக்கு குளிக்காதனால, ஹேர் வாஷ் பண்ணாதனால dandruff வரலாம். அதுக்கடுத்து என்ன ப்ராப்ளம்னா, ஆயில் சில பேர் அதிகமாக போட மாட்டாங்க. சில பேர் முடி ரொம்ப ட்ரையாக விடுவாங்க. டெய்லி தலை குளிப்பாங்க, ஆனால் ஆயிலே போட மாட்டாங்க. டெய்லி ஒரு சில பேர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிப்பாங்க, ஆனால் ஆயிலே சுத்தமாக அவங்க தலையில் இருக்கவே இருக்காது. dandruff வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, தலை ரொம்ப ட்ரை ஆகுறது. இப்போ அது ஒரு ஸ்கின்னு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கின்னுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்கல, எந்த நரிஷ்மெண்ட்டுமே கொடுக்கல அப்படின்னா அது என்ன ஆகும்னா, ட்ரை ஆக ஆரம்பிச்சு வெடிக்க ஆரம்பிச்சிடும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது சும்மா ஒரு மண்ணில் இருக்க செடி மாதிரி தான். நம்ம தண்ணி ஊற்றுற என்ன ஆகும், கிராக் விழுக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் dandruffுமே. நம்ம எந்த ஒரு இதுவுமே நரிஷ்மெண்ட் கொடுக்கலன்னா அது dandruff தான் விடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, ஆயில் அப்ளை பண்ணணும். 2 டேஸ்க்கு ஒருக்கா ஆயில் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி 2 டேஸ்க்கு ஒருக்கா கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணலாம், இல்லை ஷிகக்காய் யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டால் ரொம்ப பெஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, ஷிகக்காய் யூஸ் பண்ணுறது தான். நானுமே ஷிகக்காய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம இங்கே வீட்டில் இருக்கிறனால நான் அதிகமாக ஷிகக்காய் யூஸ் பண்ணுறேன். உண்மையாக சொன்னால் நானும் ஹாஸ்டல் போன பிறகு எனக்கு அவ்வளோ ஷிகக்காய் பண்ண ரொம்ப டைம் ஆகும். ஷிகக்காய் போட ரொம்ப டைம் ஆகும். அப்போ நான் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஷாம்பு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அதில் ஆன்டி dandruff ஷாம்பு யூஸ் பண்ணணும். ஆன்டி dandruff ஷாம்புவில் இப்போ நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணீங்க, ஹெட் அண்ட் ஷோல்டராக இருக்கலாம், ஒரு பேண்டினாக இருக்கலாம், எந்த ஷாம்பு வேணாலும் இருக்கலாம். ஒரு நல்ல ஷாம்பு எடுத்துக்கோங்க, நல்ல பிராண்டட் ஷாம்பு எடுத்துக்கோங்க. அதில் எடுத்துகிட்டு அந்த ஷாம்புவோட பின்னாடி இங்கே எழுதியிருப்பாங்க, இது மாதிரி 5 மினிட்ஸ் விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கடுத்து ஹேர் வாஷ் பண்ணுங்க, அது மாதிரி போட்டிருப்பாங்க. அது மாதிரி போட்டிருந்தா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அதில் கொடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னா, 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஆக்டிவ் ஆகுற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க, இல்லை 3 மினிட்ஸ் கழுத்து ஆக்டிவ் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுனால, போட்டுட்டு பயந்துட்டு ஷாம்பு போடுறோம், ஸோ உடனே நம்ம வாஷ் பண்ணணும், அது மாதிரி நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா அதில் இருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ போட்டும் உங்களுக்கு வீணாகிற மாதிரி இருக்கும். இப்போ ஓகே நம்ம தலையில் ஷாம்பு அப்ளை பண்ணுறோம், 5 மினிட்ஸ்க்கு நான் 10 மினிட்ஸ் வரேன், அப்போ சூப்பராக எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்கேல்ப் ட்ரை ஆகிடும். அது மாதிரி ட்ரை ஆனாலும் ஹேர் ஃபால் ஆகும். dandruff ஹேர் ஃபாலுக்கு முழுமையான காரணம்னு சொல்ல முடியாது. ஆனால் dandruff இருந்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுன்னா, அந்த முடியெல்லாம் நம்ம அரிக்க ஆரம்பிப்போம். அது ஒரு இச்சிங் ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த இச்சிங் ஃபீலிங் தரும்போது நம்மளே தலையை சொரிய ஆரம்பிப்போம். அது அப்போ என்ன ஆகும்னா, அப்படியே முடி உதிர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் டெம்பரவரி ஹேர் லாஸாக தான் இருக்கும். நீங்கள் dandruff சரியே படுத்தலைன்னா அது பெர்மனெண்ட்டாக மாறிடும். ஸோ dandruff எப்பயுமே ஹேர் ஃபாலுக்கு இது பண்ணாது. நீங்கள் தலையை இது பண்ணும்போது அது மாதிரி ஆகும்போது வரும். இப்போ dandruff ஏன் க்யூர் பண்ணணும், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது வருமா அப்படின்னு விடக்கூடாது. இப்போ dandruff இருக்கனால என்ன ஆகும்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தலையை சொரிய ஆரம்பிப்போம். அப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு நல்லா அங்கே ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சு நம்மளும் அப்படியே சொரிஞ்ச உடனே அதுக்கடுத்து அங்கே ரொம்ப நீங்கள் விட அப்படி என்ன ஆகும்னா, பிளட்டு வர ஆரம்பிக்கும். இது மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சுருக்கோம்ல, கிளீனினஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ க்ளீனாக வச்சுருக்கோன்னா அதுக்கு நீங்கள் ஷாம்பு ஷிகக்காய் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். ஸோ ஆயில் எந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, என்ன கேட்டால் வீட்டில் நம்ம ஹோம்மேட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆயில் பெஸ்ட்டு. அந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, சும்மா நம்ம தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆறின தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு நீங்கள் என்னென்ன ஹெர்பல்ஸ் போட விரும்புகிறீங்க அது எல்லாமே போடலாம். ஆலிவேரா போடலாம்,
செம்பருத்தி இலை போடலாம், செம்பருத்தி பூ போடலாம், ஆவாரம்பு போடலாம், கருவேப்பிலை போடலாம், வெந்தயம் போடலாம், மிளகு போடலாம், வெள்ளைப்பூண்டு போடலாம். இது மாதிரி எக்கச்சக்கமாக ஹேர் ஃபாலை வந்து இன்டியூஸ் பண்ணுற வெங்காயம் போடலாம். என்னோட இன்டியூஸ் பண்ணுற வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்லாம் போட்டு நீங்களே ஆயிலை வந்து சூப்பராக ரெடி பண்ணலாம். அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும். அது மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் எதுவுமே வராமல் பார்த்துப்போம். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் சீகக்காய் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ரெமெடி பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆலிவேரா ஜெல் சொல்கிறேன் நான். ஒரு நார்மல் இப்போ நிறைய பிராண்டில் வருதுல ஆலிவேரா ஜெல், அதெல்லாம் வந்து சொல்லலை. அதில் வந்து நிறைய இது கலந்துருப்பாங்க. ஸோ நான் அதெல்லாம் சொல்ல வரல. ஃப்ரெஷ்ஷாக நம்ம செடியில் பறிக்கிற கற்றாழை இருக்குல்ல, அதை வந்து நம்ம தலையில் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக அப்படியே தேய்க்கலாம், ரூட் ஃபுல்லாக தேய்க்கலாம். டேண்ட்ரஃப் வந்த பிறகு சொல்கிறேன், இதெல்லாம் வந்து தேய்ச்சி விடலாம். தேய்ச்சிட்டு அதுக்காட்டி என்ன பண்ணலாம்னா, நீங்கள் சீகக்காய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சீகக்காய்க்குள்ளேயே இந்த மெத்தடை நான் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். என்னன்னா, சீகக்காய்க்குள்ளேயே இப்போ வெங்காயம் நீங்கள் தலையில் தேய்க்க ஆசைப்படுறீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், 2 ஸ்பூன் சீகக்காய் எடுத்து அப்படியே நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருவேன். ஊற வச்சு என்ன பண்ணுவேன், மிக்ஸி ஜாரில் சீகக்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு, அந்த ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சிருக்கோம் அந்த சீகக்காயை, அந்த சீகக்காய் அப்படியே ஊற்றிட்டு ஒரு ஆனியன், ஒரு 2 ஆனியன் கூட கட் பண்ணி போட்டு, அதுக்கடுத்து ஒரு கற்றாழை போட்டு, செம்பருத்தி இலை இருந்தால் அதை போட்டுட்டு, இது மாதிரி மிக்ஸில் அடித்து என்ன பண்ணலாம், ஹேர் பேக் மாதிரி போடலாம். அதில் வந்து ஹேர் பேக் வந்து தலை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹேர் பேக் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு, அந்த ஹேர் வாஷையும் அந்த பேலன்ஸ் ஹேர் பேக் இருக்கும்ல, அந்த ஹேர் பேக்கையும் நீங்கள் வந்து தலையில் வந்து திரும்பி செகண்ட் டைம் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, நான் அதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு தலையில் ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாதுன்னா வெறும் 5 மினிட்ஸ் வச்சுருங்க போதும். எனக்குமே என்ன ஆகும்னா தும்மல் வர ஆரம்பிக்கும். நான் அதிகம் வந்து குளிர்ச்சி வந்து போடுற ப்ராடக்ட்லாம் எனக்கு வந்து தும்மல் வர ஆரம்பிக்கும். நான் என்ன பண்ணேன்னா 5 to 6 மினிட்ஸ் அளவுக்கு என்னோட தலையில் வச்சுருப்பேன். இப்போ வந்து வெந்தயம் வந்து தலையில் போடலாம். வெந்தயம் என்ன பண்ணலாம்னா, நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து வெறும் பேஸ்ட், அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி மெதுமெதுவாக ஊற்றி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு வந்து உங்கள் தலையை, நான் ஆல்ரெடி அது ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் அதை பார்த்து நீங்கள் எப்படின்னு கற்றுக்கோங்க. அதில் வந்து நான் என்ன பண்ணிப்பேன்னா, வெந்தயம் வந்து தலையில் அப்ளை பண்ணிப்பேன். இது என்ன பண்ணணும்னா, டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாகவே போக்கிடும். நீங்கள் டேண்ட்ரஃப் இருக்குன்னு கவலைப்பட்டு ஷாம்பு மாற்றுறதுக்கு பதிலாக, ஷாம்புவும் அடிக்கடி வேறு மாற்றிக்கிறதுக்கு பதிலாக, அதுவே உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃபுக்கு வராமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பொருள் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். கருவேப்பிலையை கூட தலையில் தேய்ச்சி குளிக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து ரொம்பவே கம்மியாகும். அதுக்கடுத்து எனக்கு டேண்ட்ரஃப் வந்துருச்சு, நான் க்யூர் பண்ணிட்டேன், அதுக்கடுத்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் என்னென்னா, டேண்ட்ரஃப் வந்த பிறகு அவங்க ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க சீப்பனா, அதை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணணும். வேறு சீப்பை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி வந்து ஹாஸ்டலில் தான் இருக்கும் இந்த ப்ராப்ளம் எல்லாமே. சில பேருக்கு வந்து ஹாஸ்டல் மேட்ஸ் கூட டேண்ட்ரஃப் இருக்கலாம். அந்த சீப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது திரும்பி அது ஒரு சைக்கிள் மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி சீப்பு, உங்களுக்குன்னு ஒரு தனி பில்லோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து எந்த விதமான ஒரு இதுவுமே வராது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமே வராது. ஸோ மோஸ்ட்லி வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, பில்லோ வந்து தனித்தனி பில்லோ வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவோம்னா, தனித்தனி பில்லோ கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதுவும் இல்லாமல் 2 வீக்ஸ் ஒருக்கா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பில்லோ வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்கள். பில்லோ கவரை வந்து வாஷ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பெட்ஷீட்டையும் வாஷ் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து டேண்ட்ரஃப் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே டேண்ட்ரஃபோட அந்த சின்ன சின்ன பீசஸ் வந்து அந்த பெட்ஷீட்லேயோ அந்த பில்லோலையோ விழுந்துருது. திரும்பியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா க்யூர் பண்ணிட்டு நான் ரெமெடி பார்த்து போடுறேன் அப்படின்னு சொல்லி ரெமெடிலாம் பார்த்து போட்டுட்டு திரும்பி வந்து அந்த பில்லோலேயே படுத்தா என்ன ஆகும், திரும்பி வரதான் போகுது. அது மாதிரி ஒரு சைக்கிளாக ரொட்டேட் ஆகாமல் விடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நீங்கள் சீகக்காய் யூஸ் பண்ணுறீங்க. சீகக்காய் யூஸ் பண்ணும்போது அந்த வெளியே விற்கிற சீகக்காய் வாங்காமல் வீட்லேயே சீகக்காயாக அரைக்க, அந்த சீகக்காய் அந்த எல்லாமே விற்கும்ல, அந்த ஆவரம்பூ, அந்த கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நீங்களே சீகக்காய் தயார் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆயிலே நீங்கள் ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு சீகக்காயும் வந்து நம்மளே ஒன்று பண்ணால் அதை விட ஹேர் ஃபாலும் வராது, டேண்ட்ரஃப் எதுவுமே வராது. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க. ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து இப்போ ஷாம்பு குட்டி பாக்கெட் எடுத்துக்குவாங்க, எடுத்துகிட்டு தலையில் வந்து எடுத்து அப்படியே வந்து ஃபுல்லாக தேய்ப்பாங்க. அது என்ன ஆகும்னா, கடைசியில் பார்த்தா ஒரு இடம் மட்டும் நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கும், குளிச்சுட்டு வந்து பார்த்தா. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா, எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும்னா, ஒரு கப்பில் வந்து ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு கலந்துட்டு எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அழுக்கெல்லாம் போக்கிடுங்க. அதுக்கடுத்து செகண்ட் டைமில் வந்து நீங்கள் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். இது மாதிரி 2 டைம்ஸ் வந்து ஒரு குட்டி பேக்கெட் ஷாம்பூலேயே நம்ம பண்ணலாம்.
இது மாதிரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் அழுப்பும் போயிடும். செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து என்ன டேண்ட்ரஃப் ப்ராப்ளமா நீங்கள் நல்லா வந்து மசாஜ் பண்ணலாம். மசாஜ் பண்ணும்போது நெயில் இருக்கும். இப்போ எனக்குலாம் வந்து நெயில்ஸ் இருக்குது. இப்போ என்ன நெயில் யூஸ் பண்ணாமல் இந்த ஃபிங்கர் டிப் இருக்குல்ல, இந்த ஃபிங்கர் டிப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த தலையில் வந்து இந்த புண்ணாகிறது அது மாதிரி இருக்காது. நீங்கள் நெகத்தை போட்டு இப்படியே சொரிஞ்சிங்கன்னா சந்தான காமெடி மாதிரி சிறிய சுகமாக இருக்கும். சொரிஞ்சு பார்த்தா வந்து புண்ணாக இருக்கும் மாதிரி ஆகிடும். அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது மாதிரி பண்ணால் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து அது அந்த ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃப் போனாலும் போயிட்டு போகுது. அது வந்து நீங்கள் இப்படி பண்ண அது வேறு விளைவுகள் வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிஷ்னர் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் ஆகும். இப்போ நான் ஆயிலே நான் அப்ளை பண்ணால் கூட எனக்கு வந்து சாயங்காலம் பார்த்தா அந்த ஆயிலே இருக்காது, எல்லாமே அப்சார்ப் பண்ணிடும். அது மாதிரி இருக்கும். சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் காலைல அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் ஒரு 4 நாள் வரைக்கும் அந்த ஆயில் வந்து அப்படியே இருக்கும். அது மாதிரி எனக்கு ஸோ வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்னா முடி வந்து ட்ரை ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுவேன். கண்டிஷ்னர் என்ன பண்ணால் 1 டே ஃபுல்லாக உங்கள் ஹேரை வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆகலான்னு பார்த்துக்கும். மறுநாள் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆயில் அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டால், இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க, இல்லை வந்து எனக்கு நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணால் தலை குளிச்சானா பண்ண முடியும், அது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ காலேஜ் போகிறீங்கன்னா தலை குளிச்சுட்டு காலேஜ் போயிடுங்க. சாயங்காலம் வந்து எண்ணெய் தேய்ச்சிருங்க. அது மாதிரி உங்களுக்கு ரொட்டீனாக பண்ணால் அப்புறம் மறுநாள் வந்து நீங்கள் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு சாயங்காலம் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு மறுநாள் என்ன பண்ணுங்கள், திரும்பி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இது மாதிரி ஷாம்பு அடிக்கடி போடக்கூடாது. ஷீகக்கா போட்டு நான் சொல்கிறேன், ஷீகக்கா போட்டு நீங்கள் ரெகுலராக 1 டே விட்டு 1 டே கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என் பாடி ஒத்துக்காது, அந்த அளவுக்கு குளிர்ச்சி தாங்காது அப்படின்னா 2 டேஸ்க்கு ஒருக்கா வந்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி பண்ணலாம். தலையில் வந்து முக்கியமாக அழுக்க சேராமல் பார்த்துக்காங்க. அதுவும் இல்லாமல் தலை வந்து ஸ்கேல்ப் வந்து ட்ரையே ஆகக்கூடாது. ட்ரை ஆனால் கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரும். டேண்ட்ரஃப் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக க்யூர் பண்ணலைன்னா அது மேலும் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருக்கும். ஸோ வந்து க்யூர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக என்னென்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஆயில் வந்து கண்டிப்பாக தேங்க. அதுக்கடுத்து வந்து ஏதாவது ரெமிடி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்னோடய ரெமிடி கூட நான் சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அதுக்கடுத்து என்னென்னா, உங்கள் பில்லோ பெட்ஷீட் கவர் அப்புறம் வந்து சீப்பு தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட அந்த பர்சனல் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து என்னென்னா, ஷாம்பூ வரையிலும் ஷீகக்கா பெஸ்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, உங்களுக்கு ஷாம்பு யூஸ் பண்ண தான் பிடிக்கும்னா ஓகே. 5th ஒன் என்னன்னா, ஏதாவது கண்டிஷனிங் பண்ணுங்கள். ஹேரை கண்டிஷனர் மூலமாக கூட கிடையாமல் நீங்கள் செம்பருத்தி பூவை கூட அரைச்சி தலையில் தேய்ச்சா முடி வந்து கொஞ்சம் வந்து தாக்கு பிடிக்கும், ட்ரைனஸ் வராமல் பாதுகாக்கலாம். அது மாதிரி பண்ணலாம். நீங்கள் கண்டிஷனர் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் இது கூட பண்ணலாம். இது மாதிரி பண்ணாவே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி டேண்ட்ரஃப் வர்றது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடும். ஸோ இன்னும் டேண்ட்ரஃப்கான ரெமிடிஸ் வேணும், ரெமிடிஸ் சொல்கிறேன் நான். இது டிப்ஸ் எல்லாமே டேண்ட்ரஃப்கான ரெமிடிஸ் வேணும்னா என்னோட சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.